பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் வெற்றியடைந்து 4ஆம் தேதி வெற்றியடைந்து இன்றைக்கு என்ன தேதி? 5-6ஆம் தேதி. தொடர்ந்து சில முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்ற பெயரில் யூடியூப் நடத்துகின்ற அன்பு சகோதரர்கள், தம்பி மனோஜ், தம்பி அரசியல் வெங்காயமா ஒண்ணுமே பேசல, அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. விஜயுடைய வெற்றியை ஜீரணிக்க முடியாமல், விஜயுடைய இந்த தாக்கத்தை, வெற்றியை ஜீரணிக்க முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அறிவு அனுபவத்தை வைத்து நாம் இவர்களுக்கெல்லாம், இந்த தம்பிகளுக்கெல்லாம் சில செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அதோடு பொதுமக்கள் மத்தியிலும் சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விஜயினுடைய வெற்றியை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், திராவிட இயக்கங்கள், அதாவது அஇஅதிமுக, திமுக போன்ற திராவிட இயக்கங்களின் மேல், அவர்களுடைய பழமைவாத கட்டமைப்பின் மேல் தொடுக்கப்பட்ட ஒரு யுத்தம், ஒரு சோசலிச தாக்குதல் என்றுதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். விஜய் பெரிய சோசியலிஸ்டா, அவருக்கு சோசியலிச கொள்கைகள் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. படிச்சிருக்கலாம், அவர் அதை பற்றிய தாக்கம் இருக்கலாம், புரட்சி இதை பற்றி அவர் படிச்சிருக்கலாம். அவர் படிச்சது நமக்கு எனக்கு தெரியும். பிறரோடு விவாதித்திருக்கலாம். ரொம்ப கூச்ச சுபாவம் அவர், அதனால பகிர்ந்துக்கிற மாட்டாரு. பொது வெளியில ரொம்ப கூச்சம், நானுடைமை உள்ளவர். அதனால அவர் மனசுக்குள்ள இருக்கலாம். ஆனா இவனுங்க இந்த பனையூர்ல தான் பேசியிருக்காங்க போல இருக்கு. சோசியலிச இவங்க இப்படி கொள்ளையடிக்கிறாங்க, இவங்களை ஒரு வழி பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க தொண்டர்கள். இப்ப ஜெயிச்சிருக்கவங்களை எல்லாம் எதை வைத்து சொல்லுகிறோம் என்றால், வெற்றி பெற்றவர்களை வைத்து நாம் சொல்லுகிறோம். இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய தகுதி இதுகளை எல்லாம் பார்த்து சொல்றோம். முதலில் ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம். திமுகவும் அதிமுகவும் ஒரு பழமைவாத கட்சியாக மாறி போயிட்டார்கள், துருப்பிடித்திருந்தார்கள். அதனாலதான் அதன் மேல் ஒரு தாக்குதல், ஒரு சோசியலிச தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை நாம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல இதெல்லாம் காலம் காலமாக ஒவ்வொரு தலைமுறையில, ஒவ்வொரு கால இடைவெளியில் நடந்துகிட்டே வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியின் மேல் இப்படித்தான் திராவிட இயக்கம் திமுக ஒரு தாக்குதல் நடத்தியது. காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக ஜமீன்தார்கள், பெரிய பணக்காரர்கள், இவங்கெல்லாம் நல்லவங்க தான் இருந்தார்கள். அது மேல சாதாரண எளிய மனிதர்களை கொண்டு தேர்தல் அவங்களை எல்லாம் நிறுத்தி பெரிய பணக்காரர்களை தோற்கடிக்கிற அந்த இதை கம்யூனிஸ்டுகள் ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி திமுக 1967 மாபெரும் வெற்றியை பெற்றது. அவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள், மாணவர்கள், அவங்க தான் பெரும் பெரும் பணக்காரர்களை தோற்கடித்தார்கள். அதன் பிறகு அந்த நிலைமைக்கே திமுகவும் போயிருது. அந்த மாதிரி ஒரு பழமைவாத கட்சியாக எல்லாம் இவங்கெல்லாம் தோற்கடித்தவர்கள் எல்லாம் பணக்காரர்களாகி அவர்கள் அந்த இதுக்கு பழகிக்கின்றாங்க. அதன் பிறகு அவர்களை தோற்கடிக்க எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் ஒரு சோசியலிச தாக்குதல் நடத்துறாரு. அந்த காலகட்டத்தில் 1977 எம்ஜிஆர் நிறுத்தியவர்கள் எல்லாம் சாதாரண எளிய மக்கள், எளிய மனிதர்கள். காளியப்பன்கிறவர் தான் காரைக்குடியில் ப. சிதம்பரத்தை சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கிறார். காளியப்பன் சாதாரண எளிய மனிதர். இப்படி எளிய மனிதர் வீட்டு பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து எம்ஜிஆர் இது பண்றார், வெற்றி பெறுகிறார். இது ஒரு சோசியலிச தாக்குதல் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதன் பிறகு இந்த அடாவடி, ஆடம்பரம், இதையெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆரம்பித்தவர் ஜெயலலிதா. இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கிறோம். முதல்ல இந்த தம்பிகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போலவுக்கும் காரணம் ஜெயலலிதா தான். திமுக கூட ஓரளவு அவங்களுடைய ஒரு கடும்போக்கான நிலைமையில இருந்தாங்கிறத விட, அதாவது மாவட்ட செயலாளர் சொன்னா எந்திரினா எந்திரிக்கணும், உட்காரனா உட்காரணும், அப்படி ஒரு கடும்போக்கு இருந்தாலும் இந்த பணம், ஆடம்பரம் இதையெல்லாம் கொண்டுகிட்டு வந்தவர் ஜெயலலிதா. இந்த சசிகலாவும் ஜெயலலிதாவும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தொண்டர்களை பார்க்கறது, ஒரு நிமிஷம் அப்படி கையை காட்டிட்டு, ஒரு நிமிஷம் கூட இப்படி கையை காட்டிட்டு ஓடி போயிடுறது வீட்டுக்குள்ள. இந்த அம்மா கொஞ்சம் நஞ்சு ஆட்டமா போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணினாங்க. அதன் பிறகு பெரிய பணக்காரங்களை தான் வாட்சு, பெரிய கோல்டு கலர் வாட்சு, இதெல்லாம் ஏமாறுவாங்க இவங்க. ரேடோ வாட்ச் கட்டிக்கிட்டு 4 செயின் போட்டுக்கிட்டு போனோம், பெரிய பெரிய மோதிரம் போட்டுக்கிட்டு போனால் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கறது, என்ன சொத்து பத்து இருக்கு என்னங்கிறத பார்த்து இது பண்ணி எடை போட்டு அவங்களுக்கெல்லாம் ராவணன், அந்த திவாகரன், இவங்களுக்கெல்லாம் கப்பம் கட்டி மாவட்ட செயலாளர் பதவி வாங்கினாங்க. அப்புறம் வாங்கினதுக்கு பிறகு அவங்க அம்மா பிறந்த நாளுக்கு தண்ணி பந்த வைக்கணும், புடவை வேஷ்டி கொடுத்து மக்களுக்கு இது பண்ணி சேவை பண்றதா இவங்க. தண்ணி பந்தல் வச்சு ஜூஸ் அதெல்லாம் கொடுக்கணும். கோடை காலத்தில் அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க.
இதன் மூலம் அம்மாவுடைய கவனத்தை பெற்றுட்டு அவங்க உடனே இவங்களை எம்எல்ஏ வாக்குவாங்க. இப்படி சொத்து பத்தையெல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வந்தவங்கலாம் நிறைய பேர் அதிமுகவில். இப்படி ஆடம்பரத்தை மிகப்பெரிய நல்ல இது லக்ஸரி காரில் வந்து இறங்கணும், அப்போதான் மதிப்பாங்க. சைக்கிளில் போனவங்களும் துரத்தி அடிச்சிருவாங்க போயஸ் தோட்டத்தில், நாயை விட்டு கடிக்க விடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஸ்டைல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இனோவா காரு அதுகளெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. பெரிய பெரிய இம்போர்ட்டட் காருங்க இதுகளில் வந்து இறங்கினா தான் மதிப்பாங்க, அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. இப்படித்தான் இந்த அரசியலை ஆடம்பரமான அரசியலாக மாற்றி காட்டினார் ஜெயலலிதா. ஒரு அடிமை அரசியல் ஆடம்பர அரசியலாக இருந்தது. சொத்து பத்து உள்ளவங்க பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அரசியலை ஒரு வியாபாரமாக நினைத்து உள்ளுக்க வந்து செலவழிச்சு மாதத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு மாதத்துக்கு ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடி தண்ணி பந்தல் வச்சு மோர் பந்தல் வச்சு நீர்ப்பந்தல் வச்சு அதெல்லாம் பண்ணி புடவை வேஷ்டி கொடுக்கறத அதை ஆரம்பிச்சதை இவங்க தான், பிரியாணி போடுறத ஆரம்பிச்சது அவங்க தான். இதையெல்லாம் பண்ணி இந்த ஆடம்பர அரசியலை கொண்டு வர இதனுடைய தொடர்ச்சியாக திமுக கையில் எடுத்தது திருமங்கலம் ஃபார்முலா, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது அங்கே ஆரம்பிச்சது. அதன் பிறகு அப்படியே அதை அதிமுக ஃபாலோ பண்ண. இப்படியே இவர்கள் எல்லோருமே யாருமே குறைந்தவர்கள் கிடையாது. திமுகவில் பெரிய கருப்பன் போன்ற KN நேரு போன்ற மிகப்பெரிய பணக்காரர்கள் உருவாக்கினார்கள். அதற்கு ஈக்குவலாக இந்த பக்கம் அதிமுகவில் பெரும் பெரும் பணக்காரர்கள் உருவாக்கி இந்த கட்சி அரத பழசாகி சோசியலிச தன்மைகளை இழந்து அரத பழசாகி துருப்பிடித்து நிற்குது. திராவிட இயக்கம் என்ற பெயரில் முதலாளித்துவ கட்சிகளாக துருப்பிடித்து நிற்கிறது. இந்த சமயத்தில் தான் விஜய் வர்றார். இதை மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெறுப்புக்கு மேல் வெறுப்பு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, பணம் கொடுத்து வாங்குறது, எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் பேனர்களை வச்சு தாயேன்னு கும்பிட்டு விடுகிறது, இது பண்றது ஒரு அடிமையாக அதிமுகவில் அடிமை அரசியல். அந்த இந்த மாதிரி டிராமாக்கள் இதெல்லாம் பார்த்து சலிச்சிடுறாங்க. கூவத்தில் மாற்றி அதிமுக திமுகவும் இவர்கள் செய்து அவர்கள் செய்வதெல்லாம் கேலி கிண்டல் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மூன்றாம் தரப்பு நடுநிலை தரப்பு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதற்கு தலைமை தாங்குபவராக விஜய் வந்து தன்னுடைய ஆர்மியை சரி பண்ணிக்கிட்டே வர்றாரு. இவர் முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டாருங்க. நீ இங்கே வேட்பாளர்னு சொல்லி முன்னாடியே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அதன் பிறகு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் ஒன்று நடக்கும். அப்புறம் அதுக்கு செலவழிச்சுக்கிட்டு பெரிய பந்தா திருவிழா மாதிரி நடத்துவாங்க. அப்புறம் விருப்ப மனு, நல்லா தமிழில் வச்சிருவாங்க பேர், விருப்ப மனு. இவன் பேரில் 1, அம்மா பேரில் 92 கட்டுவேன். இவன் பேரில் 1, அம்மாவுக்கு பேரில் 25 மனு. ஒரு மனுவுக்கு 25,000. யாரு ஏழை துண்டை வாங்க இது பண்ண முடியுமா? ஏழை துண்டெல்லாம் புறக்கணிக்கப்பட்டேன். 10 பேர் கட்டணும். அதாவது அம்மா பேரில் 10 மனு கட்டணும். 2.5 லட்சம் ரூபா கட்டினா தான் இதே எடுத்துக்கிடுவாங்க. அந்த எத்தனை கட்டியிருக்கீங்க விருப்பமனு, என் பேரில் 100 கட்டியிருக்கமா உள்ள வாங்க. இப்படி இந்த அரசியலை கெடுத்து குட்டிச்சோராக்கியது ஜெயலலிதா. இந்த மாதிரி இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். விருப்பமனு இவர் பேரில் 1, அம்மா பேரில் 100, இவர் பேரில் 1, கதிரேசன் பேரில் 1, அம்மா பேரில் 80, இப்படி கட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியெல்லாம் இவங்க போடாத ஆட்டம் கிடையாது. இதை பார்த்து திமுகவும் விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு 15,000 போட்டாங்க. இதில் விருப்பமனுக்கு காசு வாங்காதது கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் வாங்குறது இல்லை. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் இந்த விஜய் தம்பிகள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப எலெக்ஷன் வருது. இப்ப விஜய் என்ன செஞ்சிருக்காரு இதையெல்லாம் பாருங்க. இப்படி விருப்பமனு கட்டி இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? பணம் கொள்ளையடிக்கணுமா இல்லையா? ஊழல் பண்ணாத்தானே பணம் சேர்க்க முடியும். அடுத்த கட்ட தேர்தலுக்கு செலவழிக்கிறதுக்கு, ஓட்டுக்கு பணம் குடிக்கிறதுக்கு. இப்படி பெரும் பணக்காரர்களாக பெரும் தனவந்தர்களாக மாறி போயிருந்த திமுக அதிமுக வேட்பாளர்களை சாதாரண எளிய மனிதர்களை வைத்து தோற்கடித்திருக்கிறார். ராயபுரத்தில் ஜெயக்குமாரையும் அந்த இன்னொருத்தர் திமுக வேட்பாளரையும் தோற்கடித்தது யார்? ஜெயக்குமார் 3வது இடத்துக்கு போயிட்டாரு. தோற்கடித்தது யார்? ஒரு ஆட்டோ டிரைவர். சோழிங்கநல்லூர்ல அரவிந்த் ரமேஷ் பெரும் பணக்காரன், சாதாரணமாக தான் வந்தார் கட்சிக்கு. பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ், இடம் மடக்கி வைக்கிறது அதெல்லாம் பண்ணி மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு. அவருக்கு சீட்டு கொடுக்குது திமுக. அவர் செலவெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அவரை தோற்கடித்தது ஒரு ஆட்டோ டிரைவர். கிட்டத்தட்ட 10-15 ஆட்டோ டிரைவர்கள் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அடுத்த வேலை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாத பசங்க தான். அப்படி நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு திருவாடானையில் ஒரு பெரிய குடும்பமாக பாரம்பரியமாக வெற்றி பெற்று கொண்டே வந்தார்கள்.
காங்கிரஸ்ல அங்கே அங்கே வந்து யாருமே இங்கே தான் கல்லர் தான் போட்டிடுவாங்க. அது கீழச்சி மக்கள் சொல்லுவாங்க. ஒரு கோனார் சமுதாய பையன் வந்து சின்ன பையன் சாதாரண பையனை வச்சு ஜெயிச்சுட்டாங்க. அந்த பெரிய குடும்பம் தோற்று போய்விட்டது. நான் பேரை சொல்ல விரும்பல, தோற்று போய்விட்டது. நமக்கு நிறைய நல்லா தெரிஞ்சவர், நல்ல பையன் அவர். தோற்று போனவரும் நல்லவர் தான். ஆனால் வெற்றி பெற்றது சாதாரண பையன். அவரை வச்சு அங்க காலி பண்ணிட்டாங்க. பெரிய கருப்பன் பாருங்க, பெரிய கருப்பன் மிகப்பெரிய பணம் இருக்கு. பெரிய கருப்பனை தோற்கடித்தது சாதாரண ஒரு சேதுபதிங்கிற பையன். அந்த பையன் அவரை பார்த்தா மழையிலையும் வெயிலையும் அடிபட்டு மிதிப்பட்டு பரிதாபமா நிற்கிறார். அவர் ஒரு ஓட்டில் ஜெயிச்சிட்டார். அவர் அந்த இதை வாங்கவே விடலை. அவங்க கொலை முயற்சி, கொலை மிரட்டல் அளவுக்கு இப்போ வெளியே நின்றுக்கிட்டு மிரட்டி இது பண்ணி மிரட்டி எப்படியாவது நம்ம வாங்கிடலாம், சர்டிஃபிகேட் வாங்கிடலாம்னா இங்கே நிற்கிறாங்க பெரிய கருப்பன் எல்லாரும் ஆளுகள்லாம். கடைசியாக அந்த அவரோட திருமுருகன்ஜிங்கிறவர், அந்த பாரதிய ஜனதா கட்சியில் தோற்று போனவர் இன்னொரு வேட்பாளர் வந்து, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இவருடைய வெற்றியை நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்து அவருக்கு ஒரு ஓட்டில் வெற்றி பெற்றதாக ஆபீசர் அறிவிச்சு, அதன் பிறகு பாதுகாப்பாக அவர் தான் கூட்டிகிட்டு வந்து வெளியே நின்று அப்புறம் தாவாக்கா தொண்டர்கள்லாம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட காரும் இல்லை, ஒன்றும் இல்லை. பையன் ஏதோ பக்கத்தில் இருந்தவங்க அவங்க கட்சிக்காரங்க பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவ்வளவெல்லாம் அராஜகம் நடந்திருக்குது பாருங்க நீங்க. இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது இது. இன்னும் இந்த செய்திகள்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் மறுபடியும் நான் பதிவு பண்ணுகிறேன், நீங்க நல்ல வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தல திமுக. அரதப்பழசான இந்த பெரிய கருப்பன், இவர் ஒரு வட்டி கடைக்காரர். இவருக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் சம்பந்தம்லாம் கிடையாது. கருணாசை கொண்டாந்து போடுறார். இவர் தானே மாவட்ட செயலாளர், சொல்ல வேணாமா? கருணாசை போட்ட அன்னைக்கு இந்த மாவட்டம் முழுவதுமே போச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா இது படித்த மாவட்டம். இந்த செய்தி தீயா பரவும். கருணாசை போட்டோன்னு யாருக்குமே பிடிக்கல. திமுகவுக்கு பாடம் கற்பிக்கிறங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. கோபத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க. ரொம்ப சாதுவான மக்கள் வாழ்ற இடம் இது காரைக்குடி. இந்த பகுதியெல்லாம் நகரத்தார்கள் அந்த மாதிரி ஒரு பண்பாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு இது கூலிப்படை தலைவனை கூட அந்த போட்டால் பாடம் கற்பிக்கணும் திமுகவுக்குங்கிற இதில் தான் இவங்க விஜய்க்கு போட்டது. அதிமுகவுக்கும் போட விரும்பல. மாங்குடி அந்த பக்கம் அவரும் சரியான வேட்பாளர் இல்லை. தேர்போக்கி பாண்டியன் ஒருத்தர், அவர் கட்ட பஞ்சாயத்து. அவங்க யாருமே சரியான வேட்பாளர் இல்லை. வேட்பாளர் எல்லாமே பழைய அரதப்பழசான வேட்பாளர்கள். ஆகவே விஜய் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், எளிய மனிதர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, அவங்க இவங்க தெரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் இல்லாத சின்ன சின்ன பையங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து மோதுங்கடா அப்படின்னு சொல்லி மோதி அடித்து தூக்கி விட்டார்கள். இதுதான் ஒரு சோசியலிச தாக்குதல். பழதாகி போன பழதாகி போன பழமைவாதத்தின் பிடியில் இருக்கின்ற இந்த திராவிட இயக்கங்களுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. இது சரியான அடி, தேவையானது. திராவிட இயக்கங்கள் வேணும் தமிழ்நாட்டுக்கு. தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வேலைக்காகாதவங்க, கொள்கை தெரியாதவர்கள், சோசியலிச சிந்தனை இல்லாதவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு இளைஞர்களை கொடுப்பாங்க. படித்தவர்கள், தத்துவார்த்த ரீதியாக பேசக்கூடியவங்க, மக்கள் மத்தியில இருக்கிறவங்க, அவங்கள கொண்டுகிட்டு வந்து கட்சி நடத்துங்கப்பா. பழைய ஜெயலலிதா ஃபார்முலாவுக்கு விழுந்த அடி இது. முடிஞ்சிச்சு கதை. இனி நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டீங்கல்ல. விஜயால ஏற்பட்ட நன்மைன்னா மிகப்பெரிய நன்மை. இன்னி எவனும் ஓட்டுக்கு காசு கொடுப்பானா? பிரியாணி கொடுத்து கூப்பிடுவானா? கூட்டான் குவார்டர் பிரியாணி கொடுத்து இவங்களை கூப்பிடுவாங்களா? ஆமா வேணாப்பா, இவங்க வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி எவனுமே கொடுக்க மாட்டான். அரசியலில் விஜய் இருக்கின்ற வரை எவனுக்கும் ஓட்டுக்கு நம்பி பணம் கொடுக்க மாட்டான், ஓட்டு போட மாட்டாங்க இவங்கன்னு தெரியும். ஆகவே இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. என்னதான் திராவிட இயக்கம் திராவிட மாடல் என்று சொன்னாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் நிகழ்த்திட்டார்ல. அவரும் திராவிடம் தான் பேசுறாரு, பெரியாரினுடைய தலைவருங்கிறாரு. அவரும் திராவிட என்னுடைய இரு கண்கள் தமிழ் தேசியம், திராவிடமும் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டார். சும்மா ஏமாத்துறதுக்காக இந்த திருச்செந்தூர், அவர் கிறிஸ்டியன்ல அவரு திருச்செந்தூர் அதுக்கெல்லாம் போறதெல்லாம் அவர் நடிகர் தாங்க. சும்மா ஏமாத்துறது சொல்லிவிடுவாங்க, நம்மளை தூத்திடுவாங்க. இவர் கிறிஸ்டியனா நடக்கிறாரு, சாமியார்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு, ஃபாதர்கள் தான் உத்தரவிடுறாங்க, அப்புறம் அமெரிக்காவில இருந்து உத்தரவிடுறாங்க, வாட்டிகன்ல இருந்து உத்தரவு வாங்கிக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக சும்மா ஏமாத்துறதுக்காக இப்படி திருச்செந்தூர் பழனிக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் இந்த மனோஜ் இந்த பையங்கெல்லாம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்கப்பா. இந்த நாட்டில் இந்த மாதிரிலாம் டிராமா போட்டு தான் இது பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது, நல்ல விஷயத்தை நடத்தி காட்டியிருக்கிறார் விஜய். அதற்காக அவருக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும்.
விஜயினுடைய இப்பொழுது இருக்கின்ற இந்த கட்சிக்காரர்கள் எல்லோருமே ஒரு சோசியலிஸ்டுகள். என்னுடைய பார்வையில் தெருவில் நிற்கிறவங்க சாதாரண மனிதர்களாக சட்டமன்றத்துக்குள் நுழைகிறார்கள். சாதாரண மனிதர்களுடைய வேதனை, அவர்களுடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் அவர்கள் பதிவு செய்யட்டும். சட்டமன்ற நடைமுறைகளை தெரிந்து கொள்ளட்டும். யாருமே படிச்சுக்கிறவன் தான் மனுஷன், அதனாலதான் அவனுக்கு பேர் மனிதன். 10 நாள்ல தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எப்படி பேசுறது, சட்டசபையில் என்னங்கிறத 10 நாள்ல தெரிஞ்சுக்கின்றாங்க. அதன் பிறகு அவர்கள் மீண்டும் ஒரு பூர்ஷ்வாவாக மாறாமல் தொடர்ந்து ஒரு சோசியலிச தன்மையில் கொஞ்சமாவது மக்கள் நலனை சிந்தித்து சாதாரண நிலையில் மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்றினால் தொடர்ந்து விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். எப்படியும் இந்த இப்ப போற விஷயங்களை பார்த்தா விஜய்க்கு ஆதரவு பல்வேறு இடங்கள்ல இருந்து கிடக்குது. காங்கிரஸ் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் இவர்களெல்லாம் கொஞ்சம் கூட தயங்க வேண்டாம். வெற்றி பெற்று வந்திருக்கிறவர்களை பாருங்கள், தோல்வி அடைந்தவர்களையும் பாருங்கள். திமுகவில் உங்களுக்கு என்ன மரியாதை கிடைச்சது? போயஸ் தோட்டத்தில் நீங்களே திருமாவளவன் சொல்லியிருக்கீங்க, என்னை ஒரு எச்சியலை கூட அவங்க சமமா அந்த அம்மா மதிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க திருமாவளவன். இன்றைக்கு விஜய் நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கிற வேட்பாளர்களையும் பாருங்க. அது ஒரு அவங்க தற்கொலை கூட்டம்னு சொல்றாங்க. இன்னொரு பார்வையில் அது ஒரு சோசியலிஸ்ட கூட்டம், சாதாரண மனிதர்களின் கூட்டமா இருக்கு. நீங்களும் ஒரு சாதாரண மனிதர் தானே. கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் மற்றும் இந்த நம்ம ஜபருல்லா இவங்கெல்லாம் 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, 2-3 தொகுதி. இதெல்லாம் சேர்த்து தேவையான தொகுதிகள் இருக்கின்றன. தயங்காமல் விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்கள். அவங்க எப்படித்தான் பண்றாங்கன்னு பார்ப்போம். சுருக்கு உங்கள்ட்ட தானே இருக்கு, சுருக்கு கயிறு. ஆகவே காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததை பற்றி மிகுந்த சந்தோஷம். முதல் ஆளாக கொடுத்திருக்காங்க. இதை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் முதலமைச்சராக இருக்கட்டும். ஏன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி விடக்கூடாது. ஆகவே ஸ்டாலின் தன்னிடம் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை வழி அனுப்பி வைத்து, அவரும் உங்களுக்கு மகம் ஒரு பையன் மாதிரி தான், உதயநிதி மாதிரி தான் இருக்கட்டுமே, ஆட்சி பண்ணட்டும், ஆதரவளிக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்களும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.